الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال تبارك وتعالى ولا تتبع سبيل من أناب إلي صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுவ என்று சொன்னவனாக அரும ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் கண்ணியத்துக்குரிய குடும்பத்தினர்கள், சஹாபா தோழர்கள், அவர்களை பின்துயர்ந்து வந்த தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், குறிப்பாக நாம் இன்ற நாள் இந்த இடத்தில் எந்த நாதாவுக்காக, எந்த ஒரு பெரிய ஒரு இறை நேசருக்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோமோ, இறை நேச செல்வர் குதுபுல் அக்தாப் சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதியுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும் அல்லாஹு தபாரக வ தஆலா ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லி அருள்வானாக என்று சொன்னவனாக, கண்ணியத்துக்குரிய ஹுலஃபாக்களே, சாதாத்துமார்களே, உலமாக்களே, மதரசாக்களின் உஸ்தாதுமார்களே, முகத்தமீங்களே, முன்ஷிதீங்களே, இஹ்வான்களே, முஸ்லிம் சகோதரர்களே, உலகம் போற்றுகின்ற சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாஹு தஆலானுடைய சிறப்பான ஒரு மஜ்லிஸில் அவர்களை நினைவு கூறப்படுகின்ற ஒரு மகாமில அல்லாஹு தபாரக வ தஆலா எங்களை வீற்றிருக்க செய்திருக்கின்றான். ஷாதுலியா தரீகாவின் கோட்டை என வர்ணிக்கப்படுகின்ற ஷீனங்கோட்டை ஜும்மா பள்ளிவாசலில் பள்ளி நிர்வாகிகளுடைய ஆதரவோடு இப்பகுதியில் வாழுகின்ற முரீதீங்கள், முஹிப்பீங்களுடைய விடாமுயற்சியினால் 10 நாட்களாக சிறப்பாக நடைபெற்ற இந்த மஜ்லிஸ் இன்று தமாமுடைய நிகழ்ச்சியாக இருப்பதினால் பல பகுதிகளிலிருந்து நிறைந்த இஹ்வான்கள், முரீதீங்கள், முஹிப்பீங்கள், அன்புக்குரிய முஸ்லிம் சகோதரர்களெல்லாம் வருகை தந்திருக்கின்றீர்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனில் ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் என்றால் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். ஒரு மூமினாக உலகத்தில் வாழ்வது என்று சொன்னா அது அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கின்ற பெரிய ஒரு கிருபை. அப்படியான அந்த மூமின் கூட்டத்தை பார்த்து, அந்த ஈமான் உடையவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்க உண்மையாளர்களோடு, சித்தீகீங்களோடு நீங்க உங்களை ஆக்கிக்கோங்க, அவர்களோடு உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கோங்க, அவங்களோட சுஹபத்தை நீங்க பெற்றுக்கோங்க, அவங்க சுஹபத்துக்குள்ள நீங்க வாழுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய அல் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த மூன்றுக்கு மேலால நாம் எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் தீன். தீன் என்றா மார்க்கம். இந்த தீனுடைய அர்கானுகள், இந்த தீனுடைய ருக்குனுகள் என்ன? தீனுடைய அர்கானுகள்
இஸ்லாத்துடைய தீனுடைய இந்த அர்கானுகளை எங்களுக்கு மூணாக வகுத்து தந்திருக்கிறார்கள். ஒன்று இஸ்லாம், அடுத்தது ஈமான், அடுத்தது இஹ்சான். ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இருக்கிறார், முஸ்லிமாக இருக்கிறார், அவர் மூமினுடைய வாழ்க்கை இல்லை என்றா அவர் சம்பூர்ணமான ஒரு இஸ்லாத்துடைய வாழ்க்கையில் அவர் இல்லை. ஒருத்தர் முஸ்லிமாகவும் இருக்கிறார், மூமினாகவும் இருக்கிறார், ஆனால் முஹ்சின் இஹ்சானாக இல்லை, அப்பவும் அவர் சம்பூர்ணமான ஒரு தீனுடைய வாழ்க்கையில் அவர் இல்லை என்பதை எங்களுக்கு ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து இஸ்லாத்த, ஈமான, இஹ்சான சொல்லி கொடுக்கறாங்க. சஹாபாக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்த ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கறாங்க. ஈமான் என்றா ஈமான படிச்சு கொடுக்கறாங்க. மூணாவதாக மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று சொன்ன பொழுது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இதுதான் இஹ்சானுடைய மகாம். அல்லாஹு தபாரக வ தஆலா எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற ஒரு நினைவோடு சரி, நாம் அல்லாஹ்வை கண்ணால பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஒரு தன்மையில் நாம் அல்லாஹுவை வணங்குவது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, இபாதத்து செய்வது, அனைத்து அமல்கள் இபாதத்துகளில் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நல்ல நிய்யத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதைத்தான் இஹ்சானுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் தரீக்கா என்றா என்னன்னு கேட்கிறாங்க. தரீக்கா என்று சொன்னால் இரண்டு வகையாக பிரிக்கலாம். இஸ்லாம், ஒரு மூமின் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு பகுதி தஸவ்வுடைய பகுதி, ஒரு பகுதி ஷரீஅத்துடைய பகுதி. நாம் ஒரு மனிதனை பார்க்கிற மாதிரி, உலகத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறோம், மேலால பார்க்கக்குள்ள அவருடைய முகம் அழகாக இருக்குது, கையில குறையில்லை, கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படுகிறது. அப்ப நாம என்ன சொல்லுவோம், இவர் சீரான, நோய் இல்லாத, குறை இல்லாத ஒரு மனிதன் என்று நாம சொல்லி முடிச்சிடுவோம் மேலால பார்த்து. ஆனா இன்னும் ஒரு பகுதியில் பார்க்கக்குள்ள, பேசும் பொழுது, பழகும் பொழுது, அவருடைய நற்குணங்களை அறியும் பொழுது அவர்கிட்ட என்ன குறை இருக்குது என்பதை இன்னும் ஒரு பகுதியில் பார்க்கலாம். உதாரணமாக, அவரிடத்தில் புத்தி இல்லை, தலை தென்படுகிறது, முடி இருக்குது, எல்லாம் இருக்குது. பிறகுதான் யோசனை பண்ணக்குள்ள நல்ல தலை இருக்குது, நல்ல முடி இருக்குது, அப்ப கொஞ்சம் டெஸ்ட் பண்ணக்குள்ள தான் அவளுக்கு அவருடைய தலை கொஞ்சம் ஆப்செட் ஆயிருக்குது போல விளங்குது, பிறகுதான் விளங்குது. ஆனா அது உள்ளுக்குள்ள சப்ஜெக்ட். பழகும் பொழுதுதான் விளங்குது இவர் நற்குணமானவர் அல்ல, இவர் கெட்ட குணமுடையவர் என்று. அதை உள்ளே பார்க்கும் பொழுது சில குறைகளை நாம் பார்க்க முடியும். வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது அவர் நல்லாக இருக்கிறார், அவருடைய உள்ளங்கத்தை பார்க்கும் பொழுது அதிலே சில குறைபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்றுதான் ஷரியத்துடைய பார்வையில் மேலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தொழுகிறாரு, தக்பீர் ஹராம் நியத்து நல்லா வச்சிருக்கிறாரு, அல்ஹம்து சூரத்தை ஓதுறாரு, ருக்கு சுஜூத் இஅ்திதால் எல்லாம் சீராக செஞ்சு கொள்றாரு, அத்தஹியாத்தையும் ஓதி முடிச்சு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது ஃபர்து வரைக்கும் ஓதி முடிச்சிருக்கிறாரு. இப்ப ஃபக்ஹுடைய ஒரு ஷரியத்துடைய ஒரு இமாமிடத்துல போய் ஃபத்வா கேட்டா அவருடைய தொழுகை சிஹத் என்று சொல்லுவாங்க, யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா இதே நேரத்தில் தஸவ்வுஃபுடைய சூஃபியாக்களுடைய ஹகீகத்துடைய உலமாக்களிடத்தில் அவரிட கேட்டா அவங்க கேட்பாங்க, அவர் தொழுது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பார்க்க வேணும், என்னதை டெஸ்ட் பண்ண, அவரை தான் ஃபர்ல செஞ்சிருக்கிறாரு, தக்பீர் நல்லா கட்டி இருக்கிறாரு, அல்ஹம்து சூரத்தை ஓதி இருக்கிறார், ருக்கு சுஜூத் கியாம் எல்லாம் ஃபர்துகளை சீராக செஞ்சிருக்கிறார். அப்ப அவங்க பார்க்கிறாங்க இவர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுத்த இந்த இடையிலே, இந்த நடுவிலே இவருடைய இடத்துல குஷூ இருந்துச்சா, இவர் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் இவர் தொழுது இருக்கிறாரா, இவர் அல்லாஹ்வுடைய ஹவுஃப்ல இவருடைய தொழுகையை ஆக்கி அமைச்சிருக்கிறாரா, இவருடைய தொழுகையிலே அல்லாஹ்வுடைய எண்ணம் இருந்துச்சா என்பதை அந்த தஸவ்வுஃபுடைய உலமாக்கள், தரீக்கத்